திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவில் வசிக்கும் பிரஜை அல்லாத இணையருக்கு இயல்பாகவே நிரந்தர வசிப்பிட அந்தஸ்து வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று வெளிநாட்டு இணையர் ஆதரவு குழு வலியுறுத்தியது. 5 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையானது உண்மையான உறவை உறுதிப்படுத்தும் நியாயமான குறியீடாக இருக்கும் என்று அக்குழு தெரிவித்தது. நிராகரிக்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட விண்ணப்பங்கள் மிக துல்லியமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அக்குழு கேட்டுக்கொண்டது. இதில் வெற்றி பெறாதவர்களுக்கு முறையான விளக்கமும் அளிக்கப்பட வேண்டும். கூடுதல் ஆவணங்கள் தேவையாக இருந்தால் அதை சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டு பெறுவதற்கும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு வெளிப்படையான மேல்முறையீட்டு செயல்முறை உருவாக்கப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பு மீதான மதிப்பாய்வுகள், பின்னணி சோதனைகள் உட்பட வலுவான கண்காணிப்பு வழிமுறைகளோடு இப்பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். மோசடி, கடுமையான சட்ட மீறல்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த நிராகரிப்புகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. அதே சமயத்தில் நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தை கோரும் விண்ணப்பங்களை செய்து அதில் தோல்வியுற்றவர்கள் மறுபரிசீலனைக்கு தேவையான கூடுதல் ஆவணங்களை கோடிட்டு காட்டும் விளக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்று அந்த குழு கேட்டுக்கொண்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.